வணக்கம் நண்பா. நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது செகண்ட் ஆக்ட். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் தான் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஹீரோயின் ஃபேக்கான சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்து ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியில் நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல ஒரு சேலரியில் ஜாயின் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, அந்த கம்பெனிலே இவங்களோட பொண்ணுமே வந்துட்டு வேலை பார்க்குறாங்க. அது இவங்களுக்கு ரொம்ப லேட்டரான தான் வந்துட்டு அவங்க தான் இவங்க பொண்ணுங்கிறது அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃப்ளாஷ்பேக்லாம் வந்துட்டு இவங்களுக்கு தெரிய வருது. அங்கே அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த கம்பெனியில் இவங்க வந்துட்டு சர்வே பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது படத்தோட மீதி கதையாக இருந்தது. படத்தில் இது பார்க்கும்போது இந்த டிராகன் படம் தான் டப்புன்னு ஞாபகம் வந்தது. என்ன அது ஃபுல்லாக கமர்ஷியல் ஃபார்மேட்டில் பண்ணியிருப்பாங்க. அட்லாஸ்ட் வந்துட்டு அவன் திருந்தி டப்புன்னு வந்துட்டு அதெல்லாம் பொசிஷன்லாம் வேணான்ட்டு வந்து ஜொமேட்டோ ஆரம்பிக்கிறது. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி என்ன காட்சி அமைப்பான். ஆனால் எந்த ஒரு மசாலா இல்லாமல் படம் ரொம்ப ஃப்ளாட்டாக வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருந்தது. தமிழ் டைப்பிங் நல்லா இருந்தது. ஆனால் அந்த அம்மா நான் அந்த பொசிஷனுக்கு போனதுக்கப்புறம் அவங்க வரக்கூடிய சின்ன சின்ன போட்டி, அதுக்கான இவங்க எடுக்கிற ஸ்டெப்ஸ் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு படத்தை வந்துட்டு மூவ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் படத்தை கொஞ்சம் ஃப்ளாட்டாக இல்லாமல் அங்கங்கே ஏதாச்சும் கொஞ்சம் ஹியூமர் எதாவது வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் டோட்டலாக ஃப்ளாட்டாக இருந்தனால கதையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணதுனால என்னால் பெருசாக இந்த படத்தை வந்துட்டு ரசித்து பார்க்க முடியல. கடைசி த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் டிராகன் என்ன நடந்ததோ அதே மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் தான் வந்துட்டு கரெக்டாக இவங்க ஓகே எனக்கு இந்த பொசிஷன் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் விட்டுட்டு போகிற மாதிரியான ஒரு காட்சி இருந்ததுனால பெருசாக எனக்கு இந்த படங்கிறது வந்துட்டு ரசித்து பார்க்க முடியல. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிட்டுருங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஆவரேஜான வச்சு தான் இந்த செகண்ட் ஆக்ட். நன்றி, வணக்கம்.